ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இந்த புத்தகத்தில் நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ஷியாம்ராவ் ஜெய்கர் கிட்ட எடுத்த பேட்டியோட விவரத்தோட தொடர்ச்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள்கிட்ட ஒரு அம்மையார், அவங்க முகமதிய அம்மையார், அவங்க 4000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அவரும் 4000 ரூபாய் அந்த அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு குழந்தைங்கள்லாம் கிடையாது. இவர் அந்த கடன் தொகையை திரும்ப கேட்கும் போதெல்லாம் அந்த அம்மா அந்த பணத்தை கொடுக்காம அப்படியே அதை காலம் தள்ளிட்டே இருந்திருக்காங்க. இவருக்கு அந்த பணம் ரொம்ப அவசியம். ஏன்னா இவருடைய குடும்பம் பெரிய குடும்பம், 8 குழந்தைகள் இருந்தாங்க. அதனால அந்த பணத்தை எப்படியாவது திரும்பி பெறணும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தாரு. சரி, இதுக்கு நாம ஸ்ரீ சாய்பாபாவோட உதவியை நாடலாம். அவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு இந்த பணத்தை வாங்குறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுப்பாரு, ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட இந்த பிரச்சனையை முன் வைக்கிறாரு. அப்போ ஸ்ரீ சாய்பாபா சொன்னாராம், அந்த பாவப்பட்ட பணம் உனக்கு வேண்டாம், அதை மறந்துரு, அது உனக்கு தேவையில்லை அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா இவர் அந்த பணத்தை பற்றி அந்த அம்மா கிட்ட எப்போவுமே கேட்டது இல்லையா. அவங்களும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சுதான் அந்த அம்மாவோட சொத்துக்கள் எல்லாமே அவங்க கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள் சொல்கிறாரு, ஸ்ரீ சாயி பாபா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அப்படி கண்காணித்து பார்த்து கொண்டே இருந்தார். அவரோட அருள் எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. எப்போ முதல் முறையாக ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணாரோ அந்த தினத்திலிருந்து இவர்கிட்ட எப்போவுமே ஸ்ரீ சாய்பாபாவோட ஒரு சித்திர படம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. 1916ஆம் ஆண்டு பாம்பேல முகபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல கஜானன் ராவ் அப்படிங்கிறவரோட வீட்டில் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீட்டில் ஒரு அறையில் இவர் ஸ்ரீ சாய்பாபாவோட சித்திர படத்தை வச்சுருந்துருக்காரு. அப்படி வச்சு வழிபட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் 2 மணி இருக்கும் இரவு, இந்த வீட்டை கொள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு சில திருடர்கள் முடிவு எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ சாய்பாபாவோட சித்திர படம் இருக்கிற அந்த அறைக்கு அந்த அறையோட வெளியில் ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலில் இரும்பு கம்பிகள் இருந்திருக்கு. அந்த கம்பிகளை தங்களோட கையில் இருக்க பலத்தாலேயே கம்பியை வளைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 2 கம்பியை வளைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எப்படியாவது அந்த ரூம்குள்ளே குதிச்சு, அதாவது ஸ்ரீ சாய்பாபாவோட சித்திரப்படம் இருக்கிற அந்த ரூம்குள்ளே குதிச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா சாமானையும் திருடுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பியை இவங்க வளைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு வீட்டு வெராண்டாவில் ஒரு முடி திருத்தம் செய்கிறவர், அதாவது பார்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் எப்போவுமே அந்த வீட்டு வெராண்டாவில் தூங்குவாராம். காலையில், அதாவது விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்து அந்த வீட்டோட பின்புறத்தில் அவர் தன்னுடைய காலை கடன்கள் எல்லாம் கழிக்கிறதுக்காக போவாராம். அதனால் அந்த வீட்டையே சுற்றி வந்த மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த திருட்டு நடக்கிறதுக்கான முயற்சி நடக்குது இல்லையா, அந்த தினத்தன்று விடிய காலையில் 2 மணிக்கு அவருக்கு முழிப்பு அவர் எழுந்து அந்த வீட்டுக்கு சுற்றி அப்படியே பின்புறமாக அவர் தன்னுடைய பாத்ரூம் போகிறதுக்காக அங்கே வந்திருக்காரு. இந்த திருடர்கள் திடீர்னு அங்கே ஒரு ஆள் நடமாட்டத்தை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு அந்த ரூம்குள்ளே குதிக்காமல் அங்கேருந்து ஓட முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களே இந்த பார்பர் பார்த்துட்டு உடனே திருடன்னு கத்தியிருக்காரு. இவர் கத்தின சத்தத்தில் அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் முழிச்சிட்டாங்க. அதனால இந்த திருட்டு நடக்காம காப்பாற்ற முடிஞ்சுது. அப்போ ஸ்ரீ சாய்பாபா அந்த அறையில் அவர் இருந்ததுனால தான் அந்த சித்திர ரூபத்தில் இருந்து அந்த திருடர்கள் அந்த வீட்டில் இருக்க பொருள்களை திருடாம அவர் காத்து அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறத எல்லாருமே நம்பினாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 1917ஆம் ஆண்டு இவர் பூனால வசிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த வீடு ரொம்ப பழைய வீடு, ஏறத்தாழ பாழடைஞ்ச வீடுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சீலிங்லாம் ரொம்ப உதுத்து கொட்டிகிட்டே இருந்திருக்கு. மண், சிமெண்ட்டு இதெல்லாம் உதுத்து கொட்டுமா. சுவர்லாம் அப்பப்போ அப்படியே இடிஞ்சு விழுந்து போகிற மாதிரி அங்கெங்கே இருந்து கல்லெல்லாம் விழுந்துட்டே இருக்குமா. ஸோ இந்த தூசியெல்லாம் தரையில் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க அந்த சீலிங்க்கு கீழே.
ஒரு நாள் இரவு வந்து இவங்க இருந்த அந்த அறையில் வந்து எப்போவுமே ஸ்ரீ சாய்பாபாவோட படம் இருக்கும். ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்துக்கு பக்கத்தில் ஒரு கெரோசின் விளக்கு, அதாவது பாபாவோட படத்துக்காக ஏற்றி வைக்கிற விளக்கும் இருக்கும். இவங்க அந்த அறையில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அறையில் வந்து இவங்களுடைய 1 வயசு குழந்தையும் தூங்கிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு நடு ராத்திரி பயங்கரமான ஒரு இடி சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த ரூஃப்ல இருந்து அந்த லூஸாக இருக்க கல்லெல்லாம் அந்த துணியில் விழுந்து, அப்புறம் சுவத்தில் இருக்க சில கல்லாம் அதில் விழுந்து, தூசி சிமெண்ட்டு எல்லாம் அதில் விழுந்த உடனே அந்த துணியால் அந்த வெயிட்டை தாங்க முடியல. அதனால அந்த துணி மேலேருந்து கிழிஞ்சு அப்படியே வந்து பூமியில் விழுந்துருச்சு. அந்த துணி மட்டும் கீழே படுத்துட்டு இருக்க அந்த குழந்தை மேலே விழுந்திருந்தா குழந்தை நசுங்கி செத்து போயிருக்கும். இல்லை அந்த விளக்கு மேலே விழுந்திருந்தா அது கெரோசின் விளக்கு, உடனே தீப்பிடிச்சு அப்படியும் அந்த குழந்தை செத்துருக்கும். ஆனால் ஸ்ரீ சாய்பாபா வந்து அப்படி ஒரு எந்த நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. அதனால இந்த கிழிஞ்ச துணி, அந்த கல் சிமெண்ட் எல்லாம் அடங்கின அந்த துணி வந்து இந்த குழந்தையும் அந்த விளக்கும் இருக்கிற இடத்துல இருந்து 1 அடி தூரத்தில் கீழே வந்து விழுந்திருக்கு ஃப்ளோரில். அப்படி விழுந்ததுனால அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா அளித்த அனுபவங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.